எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். 20 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. அண்ணே, நான் இங்கிலீஷில் பேசணுமா தமிழில் பேசணுமா அப்படின்னு கேட்டேன். நீங்கள் எதில் வேணாலும் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய பெரிய இன்ஸ்பிரேஷன் என்னோடய ஃபாதர் இன் லா பிளாசம் அழகப்பண்ண. அவங்க மேடையில் ஏறின உடனே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எந்த லாங்குவேஜில் பேசினாலும் நம்ம யதார்த்தத்தையும் நம்ம உண்மையையும் பேசணும் அப்படின்றது தான். ஜென்ரலாகவே பிள்ளைங்கள்ட்ட பேசியே எங்கள் குரல்லாம் பெருசாகிடுச்சு. இந்த மைக் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை. இப்போது இன்றைக்கி கொடுத்துருக்க டாபிக் வந்து நகரத்தாரும் கல்வி முறையும். ஸோ நகரத்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு முதல்ல ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் நம்ம நகரத்தார்களில் வந்து நம்ம வரவேற்பு முறை. நம்ம எந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தாலும் வரிசையாக இன்றைக்கி கூட எல்லாரும் நின்று வாங்க வாங்க அப்படின்னு வரவேற்கிற அந்த அழகே வந்து நம்ம நகரத்தாருக்கே உரிய தனி சிறப்பு. இப்போது லஞ்ச் முடிச்சுட்டு வந்திருக்கோம் இல்லையா, அடுத்த 20 நிமிஷம் தொடர்ந்து பேசினா எல்லாருக்குமே கொஞ்சம் தூக்கம் வரும். ஒரு சின்ன எக்ஸசைஸ், அண்ணனுங்க எல்லாருமே நம்ம ஆச்சிங்கள கொஞ்சம் எந்திரிச்சு நின்று வாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? எந்திரிக்க முடிஞ்சவங்களாம் கொஞ்சம் எந்திரிச்சு ஆச்சிங்க எல்லாரையும் வாங்க வாங்கன்னு சொல்லுங்க. ரொம்ப நன்றிண்ணே, உட்காருங்க. ஆச்சிங்கெல்லாம் கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா? அடாடாடாடா, இந்த சிரிச்ச முகத்தை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாரையும் கேளுங்க, சௌரியமாக இருக்கீங்களான்னு கேளுங்க. திரும்பி அண்ணன்கள்லாம் கேளுங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ப்ளீஸ், தேங்க்யூ. அப்பத்தா அவங்க எல்லாருமே வந்து ஒரு தனித்தனி பல்கலைக்கழகத்துக்கு சமம். ஈச் ஆஃப் தேம் ஆர் ஈக்குவல் டு ஒன் யூனிவர்சிட்டி. அவங்க சொல்லி கொடுத்த அவங்க கிட்டேருந்து கற்றுக்கிட்ட விஷயங்களை இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கட்டாயமாக இருக்குது. முதல்ல நம்ம பெண் பிள்ளைகளுக்கு என்ன மாதிரி ஒரு கல்வி முறை, வாழ்க்கை கல்வி எப்படி நம்ம கற்றுக் கொடுத்துருக்கோம். இப்போ ஆய்வில் அமெரிக்காவில் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியிலலாம் ஆய்வு பண்ணதுக்கப்புறமா கண்டுபிடிச்சிருக்காங்க, லைஃப் ஸ்கில்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் சில்ட்ரன். குழந்தைங்களுக்கு நம்ம லைஃப் ஸ்கில்ஸ் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் நம்ம அப்பத்தாவும் ஆயாவும் பாட்டியும் அந்த காலத்துலேயே நமக்கு தேவையான லைஃப் ஸ்கில்ஸை சொல்லி கொடுத்துக்கிட்டே வந்திருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா கைப்பக்குவம், சமையல். ஒரு வெள்ளை பணியாரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே எவ்வளவு பெரிய கெட்டிக்கார சமயக்காரனாக இருந்தாலும் வெள்ளை பணியாரம் சமயத்தில் கவுத்துரும். சரியாக ஊற்ற போகிற நேரத்தில் தண்ணியாக போயிடும், எண்ணெயை குடிக்கும். அப்போ சரியாக ஊற்ற வரலைங்கும் போது நம்ம ஆச்சிங்கெல்லாம் சும்மா இருப்பாங்களா? உடனே பச்சரிசி மாவை போடுறது, கொஞ்சம் ஜீனியை போடுறது, உப்பை போடுறது, அடித்து கலக்கி ஊற்றி சரி செஞ்சுருவாங்க. சமையலில் மட்டும் இல்லை, கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட், வாழ்க்கையில் வர்ற பிரச்சனையை கூட சமாளிக்கணும், அங்கேருந்து நகர்ந்து செல்லணும் அப்படிங்கிற வாழ்க்கை கல்வியை சமையல்லேருந்தே நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு வராங்க. அடுத்தது ப்ரிசர்வேஷன் டெக்னிக்ஸ். இப்போது இன்ஸ்டண்ட்டாக நம்ம நூடுல்ஸ், இன்ஸ்டன்ட் ஃபுட், இன்ஸ்டன்ட் டிஃபன் ஐட்டம்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம அந்த காலத்துலேயே வத்தல், வடம், ஊறுகாயெல்லாம் போட்டு பிக்லிங், சன் ட்ரையிங்ன்ற பெரிய பெரிய டெக்னிக்ஸ் எல்லாம் சாதாரணமாக நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த வாழ்க்கை பாடம் நம்ம வீட்டில் இருந்து தானே கற்றுக்க முடியும். அடுத்ததா கல்ச்சுரல் டிரான்ஸ்மிஷன், கம்யூனிட்டி கேதரிங் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி நடக்கிற ஆண்டு விழா கூட அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் தான். இப்போ ஒரு படப்புலையோ ஒரு பூசையிலையோ நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து ஒன்றா வேலை செஞ்சு, எதுக்காக படப்புலையெல்லாம் ஆட்கள் வேலை செய்யக்கூடாது, வீட்டாளுங்க தான் வேலை செய்யணும்னு வச்சாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்று சேர்ந்து நம்மளுக்குள்ளே இருக்கிற நம்ம கம்யூனிட்டி கேதரிங் வந்து இட் இஸ் ஆல் மென்ட் நாட் டு இம்ப்ரூவ் அண்டர்ஸ்டாண்டிங். பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப ஒற்றுமை ஆயிரணுங்கிறதுக்காக இல்லை, பட் டு எலிமினேட் த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒருத்தர் நம்ம ஒன்று சேர்ந்து நேரில் பார்த்து பழகும்போது அதெல்லாம் சரியாகி குடும்பம் ஒத்துமையாக நகர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த கம்யூனிட்டி கேதரிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை இன்னைய அளவுலையும் நம்ம கடைப்பிடிச்சிக்கிட்டே தான் வரோம். அடுத்த விஷயம் கை வைத்தியங்கள். பாட்டி பூட்டி எல்லாரும் நாடி பிடிச்சு பார்த்தே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு ஆன்டிபயோட்டிக் ஒரு வாரம் சாப்பிட்டு சரியாக போகாத விஷயத்துக்கு கூட நிறைய கை வைத்தியங்கள் கொடுத்து நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு துளசி செடியோ ஒரு கற்பூரவள்ளி செடியோ இல்லாமல் நம்ம நகரத்தார்கள் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கை வைத்தியங்களையும் பிள்ளைங்களுக்கு பழகி கொடுத்துக்கிட்டே வந்திருக்காங்க, பெண் பிள்ளைகளுக்கு. அது தாண்டி நம்ம நகரத்தார் வந்து வீடை பார்த்துக்கிற அழகு இருக்கே, ஆர்கனைசிங் ஸ்கில். இப்போ லீடர்ஷிப் ஸ்கில்ஸுக்காக நம்ம வெளியில் கிளாஸில் போய் கற்றுக்கிற விஷயங்கள் எல்லாம் இப்போ ஒரு வீட்டில் சின்ன பிள்ளைங்கள்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது சாமான் சட்டெல்லாம் கழுவி கவுத்து வச்சுருப்பாங்க.
இந்த விளையாண்டுக்கிட்டு இருக்க நண்டு சிண்டு பிள்ளைங்களை எல்லாம் போய் சாமானை எடுத்து வைங்கன்னு சொல்லும் பொழுது சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் போய் ஒத்த சட்டியாக தூக்கிக்கிட்டு வருமா. ஆனால் அந்த மூத்த பிள்ளை நம்ம செட்டு சாமான் இருக்குல்ல, சட்டிக்குள்ள சட்டியாக ஒன்றொன்னா அடுக்கு சட்டியாக அப்படி எடுத்துக்கிட்டு வருமா. அப்போ அந்த அப்பத்தாவும் ஆயாவும் அந்த பிள்ளைய பாராட்டுவாங்களாம். அட சமத்து, ஒரு நடக்கி பாரு இத்தனை சாமானை கொண்டாந்து சேர்த்துருச்சு வீட்டுக்குள்ள அப்படின்னு அந்த ஆர்கனைசிங் ஸ்கில்ல சின்னத்தில் விளையாட்டாவே சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்பயும் கல்யாணங்கள் வீட்டில் வந்து சாமான் அடைகிறதுன்னு தான் பேர். நம்ம சாமான்களை நம்மளை மாதிரி பாதுகாத்து ஒரு 100 பேருக்கு சமையல் பண்ணணும்னா கூட பாத்திரம் பண்ண நம்ம வீட்டில் எப்பயுமே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டாக நம்ம ஆட்சிமார்கள் அடுக்கி வச்சு அதை அடுத்த தலைமுறைக்கும் சொல்லி கொடுத்ததுனால தான் இத்தனை சாமான்களையும் நம்மளால் பாதுகாத்து வச்சுருக்க முடியுது. இப்போ எல்லாம் ஆன்டிக்காக டிஸ்பிளேல வைக்கிறோம், பட் அந்த ஆர்டர்லினஸ், அந்த ஆர்கனைசிங் ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம ஆட்சிங்கள்ட்ட தான் வந்திருக்கு. அடுத்தது வரவேற்பு. தலவாழை இலையில சாப்பாடு பரிமாறி இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு விசாரித்து கூட்டை எங்கே வைக்கணும், பொரியலை எங்கே வைக்கணும். அண்ணே சொன்ன மாதிரி கத்திரிக்காய் வாழைக்காய் குழம்பு வைக்கிறதுல, வணக்கம் அண்ணே, இது ஒரு மீட்டிங்கில் எங்களுக்கு சொன்னாங்க, குடும்பத்துக்குள்ள கத்திரிக்காய் மாதிரி எப்போ குழையணும், வாழைக்காய் மாதிரி எப்போ கெட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் எல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு பெரிய பெரிய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம அப்பத்தா ஆயா தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி தாலாட்டு. நம்ம பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க தூங்கும்போது, யார் அடித்தார் ஏன் அழுதாய், அடித்தாரை சொல்லு கண்ணே, அத்தை அடித்தாளோ அல்லி மலர் தண்டாலே, மாமன் அடித்தானோ மல்லிகை பூ செண்டாலே அப்படின்னு பாடுவாங்களாம். அப்போ அந்த பாட்டு வந்து தொட்டிலுக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருக்க பிள்ளைக்கு மட்டும் இல்லை, தொட்டில ஆட்டி விடுற அம்மாவுக்கும் சேர்த்து தான். உங்கள் பிள்ளைங்க தப்பு பண்ணும்போது மாமாக்காரங்க வந்து மல்லிகைப்பூ செண்டால தட்டி கேட்கலாமா. செண்டால அடித்தா வலிக்குமா, செண்டால தட்டி கேட்கலாம். ஆனால் வீட்டில் இருக்கிற அத்தைக்கு அவ்வளவு உரிமை இருக்குது. அத்தை வந்து தண்டால அடித்து பிள்ளைங்க தப்பு பண்ணும்போது தட்டி கேட்பாங்கங்கிற அவ்வளவு பெரிய விஷயத்த ஒரு தாளாட்டு பாடி தூளி ஆட்டி குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி லைஃப் ஸ்கில்ஸை எந்த கிளாஸில் போய் கற்றுக்க முடியும் நம்ம. அடுத்தது கொட்டான். நம்ம கொட்டான் முடைகிறத இப்போ நம்ம சொல்கிறோம் பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட். எதையுமே நம்ம ரீசைக்கிள் பண்ணணும், ரீயூஸ் பண்ணணும். அது தாண்டி கிரியேட்டிவ் திங்கிங், இதெல்லாம் பனை ஓலை கொட்டானில் கலர்களை சேர்த்து பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து கிரியேட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கில் பேஸ்ட் ட்ரைனிங், அதையுமே வந்து நம்ம விளையாட்டு போக்கிலேயே நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. வீட்டில் கோலம் போடும்போது சிந்தாமல் கோலம் போடணும், நெருக்க புள்ளி குத்தணும், செய்வன திருந்தச்சை, நம்ம புள்ளி பெருகி வரணும் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயத்தை கூட இப்போ கலர் ரங்கோலி போடுற போது வர்ற சந்தோஷம் இப்போ கிடைக்கிறது இல்லை. நம்ம போட்ட அந்த கோலத்தில் நெருக்கமாக உட்காந்து புள்ளியை குத்தி அந்த நடுவீட்டு கோலம் போட்டு தான் நம்ம எல்லா ஃபங்க்ஷனையுமே தொடங்கி வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம பெண் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம செட்டியாருங்க எல்லாருமே வந்து பிள்ளைங்களுக்கு என்ன மாதிரியான கல்வி முறையை சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, ஆண் பிள்ளைகளுக்கு கை பழகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பெட்டியடி பையனா அந்த பையனை வேலைக்குள்ளே கொண்டு வந்து அடுத்த ஆளாக கொஞ்சமாக ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து, ஒரு லெட்ஜர் ரைட்டிங் பிள்ளை கணக்கு எழுத சொல்லி கொடுத்து, ஒரு ஏஜென்ட் ஆகி அதுக்கு அடுத்தது தான் அந்த பையன் வந்து ஒரு பார்ட்னராகவோ ஓனராகவோ அந்த பிஸ்னஸ்க்குள்ளே வர முடியும். இப்போ எடுத்த உடனே MBA இன்னைக்கு படித்தோமா நாளைக்கு கம்பெனியில் போய் சிஇஓவாக உட்காந்தோமா, அந்த மாதிரியான ஓவர் நைட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் கிடையாது. ஸ்கில்ஸை பழகி கற்றுக்கிட்டு தான் நம்ம பிள்ளைங்க எல்லாருமே பழகி வந்திருக்காங்க. ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், நம்ம செட்டியார்கள் எல்லாம் நமக்கு தெரியும், வெள்ளம் வந்துருச்சுன்றதுனால வீடுகளை உயரமாக வச்சு கட்டியிருக்காங்க அப்படின்னு. இப்போது அந்த வீடுகளுக்குள்ள தண்ணி பற்றாக்குறை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிணறு தோண்டி கிணறு வெட்டி இப்போ வரைக்கும் 100 ஆண்டுகளுக்கு மேலே வற்றாத கிணறுகள் நம்ம செட்டிநாட்டு வீடுகளில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிசோர்ஸ் மேனேஜ் பண்ணுறதும், முடிஞ்ச அளவுக்கு ஏர் அண்ட் லைட் வென்டிலேஷன். இப்போது பகலில் வந்து நம்ம வீடுகளுக்குள்ள வர்ற வெளிச்சமும் காற்றோட்டமும் வந்து ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் ரூமில் 2 AC போட்டால் கூட அது கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு பிளானிங்கோட நம்ம வீடுகளை கட்டமைச்ச நம்ம செட்டியார்கள் நம்ம பிள்ளைங்களுக்கு அதை சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி ஆன்மீக கல்வி, அனுபவ கல்வி எல்லாம் தாண்டி ஆன்மீக கல்வி,
நம்ம சாமி ரூமை திறந்த உடனே நம்ம சாமி ரூமில் ஒரு பெரிய கண்ணாடி இருக்கும். எல்லாருமே அதை நோட்டீஸ் பண்ணியிருப்போம். அந்த கண்ணாடி எதுக்காக அப்படின்னா, கடவுள் வந்து உனக்குள்ளே இருக்காரு, கடவுளை உனக்குள்ளே இருக்கிற கடவுளை நீ உணரணும் அப்படிங்கிறத முதல்ல சொல்கிறதுக்கு. அடுத்தது நம்ம முன்னோர்கள், பாட்டன் பாட்டி பெரியவங்களோட முன்னோர்கள் வீட்டில் வாழ்ந்தவங்களோட ஃபோட்டோ இருக்கும். நீ பெருசாக போய் பெரிய நல்ல பேர் சம்பாதிக்காட்டியும் இவங்களோட லெகசியை நீ கேரி பண்ணுற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட நீ நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்கிறதுக்காக அவங்க படங்களை வச்சு, அதை தாண்டி இறைப்பணி. இப்போ நம்ம கோயில்களுக்கு வந்து இந்த மண்டகப்படி வந்து இவங்களை சேர்ந்தது, இந்த நாள் பார்வை இவங்களை சேர்ந்ததுங்கிறத உருவாக்கி வச்சுருக்காங்க. அப்போது அடுத்தடுத்து அவங்க தலைமுறை தாண்டி அடுத்தடுத்த தலைமுறையும் வந்து இந்த அறப்பணியில் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இது எல்லாத்தையுமே வடிவமைச்சு நமக்கான ஆன்மீக கல்வியையும் அவங்க கொடுத்துருக்காங்க. வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன். இப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்கிற அத்தனை வேல்யூஸையும் இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், ஒரு எம்பத்தியாக இருக்கட்டும், லீடர்ஷிப் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், க்ரியேட்டிவ் திங்கிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம பெரியவங்க முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தது தான். எவ்வளவு சம்பாதிச்சாலும் அடக்கமாக இருக்கணும், கடவுளை நினச்சி பக்தியோடு இருக்கணும், பயம் மரியாதை என்றைக்கும் இருக்கணும், பெரியவங்களை மதிக்கணும். இந்த மாதிரியான வேல்யூஸை சொல்லி சொல்லி ஒற்றுமை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து நமக்கான கல்வி முறையை நமக்கு அவங்க கொடுத்துட்டே வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கற்று தெரிந்து வந்ததுனால எங்கே போனாலும் நகரத்தாருக்கு ஒரு நல்ல பேர், நேர்மையாக இருப்பாங்க, நம்பிக்கையாக இருப்பாங்க. நம்ம நகரத்தார்கள் வந்து என்றைக்கும் தப்பு பண்ண மாட்டாங்க. இது எல்லாமே வந்து ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ படித்து வந்த கல்வி கிடையாது. நம்மளுடைய பெரியவங்க நம்ம வீட்டில் நமக்கு சொல்லி கொடுத்த லைஃப் ஸ்கில் தான். அதனால இதை நம்ம தொடர்ந்து நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லணும். கடைசியாக நான் 2 இது சொல்லி முடிச்சுக்கிறேன். நமக்கு பெரியவங்க கிட்ட அந்த காலத்தில் ரொம்ப நல்லா அப்படி ஈஸியாக பாராட்டிட மாட்டாங்க. அப்போ அவங்கக்கிட்ட நம்ம பாராட்டுக்கள் வாங்கணும் அப்படின்னா கடுமையாக உழைக்கணும். அவ்வளவு நல்லா நேர்த்தியாக நடந்ததுக்கப்புறம் ஐயாவை அப்போ தான் அவன் கூப்பிட்டு, இன்னைக்கு நல்லா இருந்துச்சுப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தையை கேட்கறதுக்காக தான் அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம், அவ்வளவு கடினமாக உழைச்சிருப்போம். அந்த பாராட்டுக்களை நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். அந்த மோட்டிவேஷன் தான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டாக ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க, அதில் எந்த சந்தேகமுமே இல்லை. ஆனால் இந்த வேல்யூஸ் அண்ட் மோட்டிவேஷனை மட்டும்தான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்கள பாராட்டி பழகுவோம். நம்ம கண்களுக்கு வந்து குறைகள் ஈஸியாக தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம ரொம்ப பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குற ஒரு கம்யூனிட்டி. குறைகள் அதிகமாக தெரியும். குறைகளை சுட்டி காட்டுற அதே சமயத்தில் நல்லதையும் பாராட்டி பழகுவோம். இப்போது நீங்கள் எல்லாருமே உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கவங்கள்ட்ட கை கொடுத்து மனசார ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அவங்கள பாராட்டுறீங்களா? ப்ளீஸ், இது ஒரு சின்ன ஆக்டிவிட்டியாக பக்கத்தில் சும்மா நீங்கள் கை கொடுத்து அண்ணன்ட்ட சொல்லுங்கள், ஆச்சி உங்களோட சேலை இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்குது, அண்ணே நீங்கள் பண்ணது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, இந்த உதவி நல்லா இருந்துச்சு. ஒரே ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாமே. நம்ம ஆச்சிங்கெல்லாம் பாருங்கள் அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் கை கொடுத்து பாராட்டிகிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி பாராட்டுக்கள் வந்து மனசுலேருந்து வரணும். ஒருத்தங்க முகஸ்துதிக்காக அவங்கள பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்காக சொல்லிட்டு நம்ம என்றைக்குமே போயிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பாராட்டை நம்ம ஜென்ரேஷனுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி பாராட்டு பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஆச்சிங்க முகமெல்லாம் மலர்ந்து போயிருக்கு. அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு சிரிப்பு. ஏன்னா இந்த பாராட்டு மட்டும்தான் மற்றவங்களுக்கு நம்ம கொடுத்தாலும் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், மற்றவங்க கிட்டேருந்து வாங்கிக்கும் பொழுதும் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இதுக்காக பெரிய பணம் காசு பொருள் செலவிட தேவையில்லை. வாயில் இருக்கு வார்த்தை, அதை மனசார மற்றவங்களுக்கு கொடுப்போம். அந்த பாராட்டுற குணம் ஒன்று பெரியவங்கள்ட்ட இருந்து நம்ம கற்றுக்கணும். 2வது விஷயம் நன்றி உணர்வு, கிராட்டிடியூட். நம்ம எது செஞ்சாலுமே நம்மளை முன்னேற்றி விட்டவங்களையோ கடவுளையோ மட்டும் மறக்கவே கூடாது. இந்த கிராட்டிடியூட், நம்ம நன்றிகள் சொல்ல ஆரம்பித்தோன்னா நன்றிகள் சொல்கிறதுக்கான காரணங்கள் பல மடங்காக உயர்ந்துக்கிட்டே வருமா. அதனால சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம நன்றி சொல்லி பழகுவோம். இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ.